ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். அஜித்துடைய புதிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அது ஒன்று. பிரசாந்த் நீலோட கை கோக்குறாருன்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பெரிய ப்ராஜெக்ட் படம் அது ஒன்று இருக்குது அப்படின்னு. அதை பற்றி ஃபுல்லாக என்னவோ அதை சொல்லுங்கள் சார். சார் நிச்சயமாக சார், அஜித் அவர்கள் வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது. அந்த படத்தை எடுக்க போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த படத்துக்கு இசை அனிருத். படத்தை தயாரிக்க போவது யாருன்னா தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறவரும் அவர் தான். இந்த படத்துக்கு ஒன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு சில வாரங்களே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து May 1 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. பட் இது எந்த வகையிலும் சாத்தியம் தெரியல. இது எப்போ வந்து எடுத்து முடிக்க போறான்றது ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சது அடுத்த வருஷம் வந்து அஜித் குமாருக்கு ஒரே படம் தான் இருக்கும். இந்த படம் மட்டும் தான் இருக்கணும். இந்த AK-64 அப்படின்ற படம் மட்டும் தான் அடுத்த வருடம் இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சைன் பண்ணியிருக்கார். சமீபத்தில் தான் அந்த டீல் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த படத்தை எடுக்க போற இயக்குனர் யார் அப்படின்றது மட்டும் இன்னும் முடிவாகாம இருக்கு. ப்ரொடியூசர் 65வது படத்துக்கு டிசைட் பண்ணியாச்சு. இப்போதான் ப்ரொடியூசர் மிகப்பெரிய அளவுல அவருக்கு சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்றேன், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதா ஒரு செய்தி அந்த படத்துக்காக அஜித் குமார் அவர்கள். அதுக்கு உண்டான தயாரிப்பு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி சமீபத்தில் டீல் முடிஞ்சதாக ஒரு செய்தி உண்மையிலேயே வந்து நடந்துதான் இருக்கு. இந்த படத்தை தான் ஒருவேளை வந்து KGF பட புகழ் பிரசாந்த் நீல் இயக்க போறார் அப்படின்ற மாதிரி வந்து பல செய்திகள் வெளியாகி இருக்கு. பட் ஆனா இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா இது வரைக்கும் எந்த ஒரு இயக்குனரை பத்தி அபிஷியலா எதுவுமே வரல. யார் எடுக்க போறாங்கன்ற விஷயமும் இது வரைக்கும் தெளிவா தெரியல. பட் AK-25வது படத்துக்கு, அதாவது AK-65வது படத்துக்கு அஜித் குமாரின் சம்பளம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்றது மட்டும் உறுதிப்பட்ட எனக்கு கிடைச்ச தகவல். நான் வந்து சும்மா போற போக்கில் போடலாம் சொல்லி நான் விசாரிச்ச வரைக்கும் சொன்னது 200 கோடி ரூபாய் சம்பளம் டீல் பேசியிருக்காங்க சார். அது ஓகே பண்ணதாக ஒரு தகவல் சார்ன்றது அவங்க சைடில் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கொடுக்கக்கூடிய நபர் தான் எனக்கு சொன்னாரு. உண்மையில நடந்தது. ஒரு பெரிய நிறுவனம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நான் நிறுவனம் பேர் கூட கேட்டேன். சீக்கிரட்டா வச்சுங்க சார், ஆனால் வந்து உண்மையில நடந்திருக்கு சார், உண்மைதான் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த படத்தை இயக்க போவது யாருன்றது இன்னும் இது வரைக்கும் டிசைட் பண்ணல. அந்த பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனமா அல்லது தெலுங்கு கன்னடா அதே மாதிரி உள்ள நிறுவனமா? நீங்க கேட்ட நான் என்ன சார் இதுக்கு பதில் சொல்றது? அது நான் கேட்டு ஓப்பனாகவே சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஒரு பெரிய நிறுவனம் வந்து சைன் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சார். அதை தான் நம்ம கேட்ட வரைக்கும் அதான் சொன்னாரு. அது சன் பிக்சர்ஸா இருக்கலாம், லைக்காவா இருக்கலாம், வேல்ஸ் பிலிமா இருக்கலாம், ஹோம்பெல் பிலிம்ஸா இருக்கலாம், KGF படத்தை எடுத்தவங்களே இருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த படம் எடுத்தாங்கல்ல குட் பேட் அக்லி எடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸா இருக்கலாம், தெலுங்குல RRR படம் எடுத்தாங்க பாருங்க, அவங்களா கூட இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் சார். உண்மையை சொல்ல போனா ஆனா வந்து இந்த படத்துக்காக மிகப்பெரிய அளவில் சம்பளம் பேசப்பட்டது. அது ஓகே சொன்னதாகவும் ஒரு செய்தி. அது முற்றிலும் உண்மையான செய்தி தான். ஓகே. இவர் இப்ப இந்த படம் அடுத்த படம் எப்ப ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க சார்? அநேகமா வந்து எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாலே சொல்லியிருந்தாரு, என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படி சொல்லியிருந்தாரு. இன்னும் வந்து அவர் வந்து மலேசியாவில் இன்னும் வந்து ஒரு போர்ஷன் இருக்கு சார். அவருடைய ரேஸ்ல வந்து இன்னொரு ஃபைனல் ஒன்று வந்து மலேசியாவில் நடக்க போகுது. அந்த இதுக்காக வந்து டிசம்பர் 5, 6, 7 அந்த 3 நாட்கள் ஏதோ நடக்குதுன்ற மாதிரி செய்தி. அது முடிச்சுட்டு வந்த பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அந்த இன்னும் அந்த ரேஸ் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அந்த பெண்டிங்கை முடிச்சிட்டாருன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த ரேஸ் கொண்டு போனாதான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு மேல போவாரு. எப்படி இருந்தாலும் ஒரு பிரேக் எடுப்பார் சார். நிச்சயமா ஒரு பிரேக் எடுத்துட்டு ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பா சார். அடுத்த வருஷம் ஃபுல்லா படத்தை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு திரும்ப வந்து அவர் ரேஸ்ல போறாரு, இல்ல படங்களோட கண்டினியூ பண்ண போறாரு. அது அவர் கையில தான் இருக்கு. நம்ம எதுவும் சொல்ல ஏன் சார் நீங்க ரேஸுக்கு நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஏன் சார் திரும்பி படத்துக்கு வந்துட்டு நம்மளும் அதுக்கு கேள்வியும் கேட்க முடியாது. எல்லாமே அவருடைய சொந்த விருப்பம். அதை நம்ம யாருமே தலையிட முடியாது. அவங்க சொந்த விருப்பத்துல யாருமே தலையிடவே முடியாது. அஜித் குமார் அவர்கள் நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் வந்து 2 மிகப்பெரிய படங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சார். அடுத்த வருஷம் வந்து 2 மிகப்பெரிய படங்கள் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை விட்டுருங்க, ஆதிக் ரவிச்சந்திரன் இல்லாம 2 மிகப்பெரிய படங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் ரெடியா இருக்கு. அது நிச்சயமா அடுத்த வருஷத்துல 2 படத்துக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அஜித் குமார் அவர்கள். குட் பேட் அக்லி படம் வசூல் ரீதியா நம்பர் 1ங்கிறாங்க. அது உண்மைதானா சார்? நிச்சயமா சார். குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து இந்த வருடம் 2025 வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமே குட் பேட் அக்லி தான். இது எல்லா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் தெரியும். இந்த வருஷம் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்த படம் நம்பர் 1 குட் பேட் அக்லி. கிட்டத்தட்ட 187 கோடி தமிழகத்தில் மட்டும் வசூல் செஞ்சிருக்கு இந்த திரைப்படம்.
ஏன்னா அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸோடைய அந்த எம்டிஏ சொல்லி தரல, அவங்க டியூடு படத்தோடைய அந்த ப்ரொமோஷன் விழாவில் கூட சொன்னாரு, எங்களுக்கு வந்து அதிகமான ஷேர் கொடுத்த படம் வந்து குட் பேட் அக்லி தான், தமிழ்நாட்டில் தான் எங்களுக்கு அதிக ஷேரே வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. இந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து கிட்டத்தட்ட 75 கோடிக்கு தமிழ்நாடு உரிமையை பெற்றிருந்தார், பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியோட சேர்த்து 75 கோடி தமிழ்நாட்டு உரிமையை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு வந்த ஷேர் மட்டும் கிட்டத்தட்ட 113 கோடி இந்த படத்தால் அவருக்கு வந்த ஷேர். ஆனால் தமிழ்நாட்டு உரிமை வந்து 73 கோடி தான் அவர் வாங்கியிருந்தாரு. 115 கோடி கிட்ட அவருக்கு தமிழ்நாட்டுக்கு ஷேர், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒரு ஷேர் கிடைச்சிருக்கு அந்த படத்தால். ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் லாபம். இன்னும் சொல்லப்போனால் 100 கோடி ரூபாய் விற்று 101 கோடி எடுக்கிறத விட 73 கோடி ரூபாய் விற்று 113 கோடி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு 42-43 கோடி லாபம் இந்த படத்தால் அவருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து வருமானம் கொடுத்த படம் தான் இந்த வருஷத்துலேயே குட் பேட் அக்லி. சரி சார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல கூலி இருக்கு, கிட்டத்தட்ட 160-170 சம்திங் வந்து சொல்றாங்க, அதாவது தமிழ்நாட்டில் மட்டும். 120 கோடி வசூல் சொல்றீங்க, ஆனா அவருக்கு அடுத்த படத்துல 200 கோடி கொடுக்குறாங்களே, இவங்களே ஏத்துனதா அது அவர் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க? இல்ல, அது யார் தரப்பு பேசினாங்கன்னு தெரியல சார். ஆனா வந்து 200 கோடி சம்பளம் கேட்டதாக வந்து இவர் தரப்புல இருந்தா கேட்ட மாதிரி ஒரு செய்தி, அஜித் தரப்புல இருந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாக ஒரு செய்தி. அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்றதும் வந்து என்ன போன படத்துடைய அந்த ஓடிடி டெலிவிஷனு ரைட்ஸ், அப்புறம் தமிழ்நாடு வசூல், இது உலக அளவில் வசூல் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அது வேற இல்லாமல் ஆதிக் அர்ஜுன் அடுத்து எடுக்க போற ஸ்கிரிப்ட் ஒன்றும் ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் தான். இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் இல்லாமல் எல்லாருமே ஒரு மார்க்காண்டனி மாதிரி ஒரு படம் வச்சிங்களேன், அந்த மாதிரி எல்லாருமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமா வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லா இடத்துக்கும் முடிச்சிட்டாரு. அஜித் கிட்ட சொல்லி சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பேச்சும் இருக்கு. ஸோ அதனால அந்த படமும் பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சுன்னா நிச்சயமா இவர் கேட்கற சம்பளம் அவங்க கொடுக்க தானே போறாங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு அந்த எல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒத்துக்கிட்டு தான், அந்த தயாரிப்பு ஒத்துக்கிட்டு தான் ஒரு செய்தி. அதனாலதான் இந்த கூடியூரில் நல்லா நடக்கும், நீங்க ஒண்ணு பாருங்க, கண்டிப்பா நடக்கும். துப்பாக்கி சொல்றது திடீர்னு போய், ஆமா சார், அது வந்து ரீஃபில் ஷூட் வந்து காம்படிஷன் வந்து திரும்ப இங்க நடக்குது போல. அதுக்காக வந்து கொங்கு நாடு சம்திங் அந்த கோயம்புத்தூர் சைட்ல வந்து இங்கே போயிருக்காரு அவரு. அதுக்காக வந்து யாரோ மீட் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் கூட உங்களுக்கு வைரல் ஆகி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திருச்சியில கூட ஒரு வாட்டி வந்து துப்பாக்கி அந்த ரீஃபில் ஷூட் வந்து காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபேன்ஸ் பண்ணது ஆவடியிலோட ஆமா அது மாதிரி பண்றாரு. சார் அவர் திடீர்னு போவார் சார், அவர் மனசுக்கு என்ன பண்ணுறது பண்ணிட்டே இருப்பார் சார். அவரு யாரையும் ஏமாத்தல, இல்ல வீட்டுல ஒரு திருவிழா இல்ல, அவரு எனக்கு காசு குறான்னு அவர் கேட்கல, இல்ல அவரு பிடிச்ச ஒரு ஆம்பிஷன் அவர் விரும்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு கார் எடுத்துட்டு எங்காச்சும் கிளம்பிடுவாரு, திடீர்னு பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு, திடீர்னு ரேஸ்க்கு போயிடுவாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா கன் ஷூட்டுக்கு போவாரு, திடீர்னு ஏன்னா மதுராந்தகம் பக்கத்துல கூட அவர் ஏதோ ஏர்ஃபோர்ஸ் ஏதோ கட்டுறப்ப ஏதோ ஒரு விமானம் தயாரிக்கிறதுக்காக ஒரு இடம் வாங்கி போட்டதாக ஒரு செய்தி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த செங்கல்பேட்டை தாண்டி மதுராந்த பொருள் எங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காரு. இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆள் இல்லாத விமானம் தயாரிக்கிற மாதிரி வந்து ஏதோ ரெடி பண்றதுக்காக வந்து இடம்லாம் வாங்கி போட்டிருக்கான்ற மாதிரி ஒரு செய்தி. அதே மாதிரி இருக்கு, நிறைய இடங்கள் இருந்த கேளம்பாக்கம் பக்கத்தோட ஒரு இடம் ரஜினி சார் வாங்கியிருக்க இடத்த பக்கத்திலேயே வந்து வாங்கியிருக்கதா ஒரு செய்தி. அது ஏதோ ஒரு நிகழ்வுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. அங்கதான் ஐ திங்க் வந்து இவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கூட வீட்டுல ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் பாரபட்சம் இன்றி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நீங்க உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 1200 சதுர அடியில ஏதோ சம்திங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காரு, யாருக்குமே வந்து பாரபட்சமே பார்க்க கூடாதுன்ட்டு. ஸோ அந்த அங்கேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் இருக்கு. நிச்சயமா சார், கண்டிப்பா அவர் நினைச்ச விஷயத்த அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு, அதெல்லாம் எந்த இதுவும் மாற்றக்கத்தையே கிடையாது. அடுத்த வருடம் எனக்கு தெரிஞ்சு வந்து 2 படத்துக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த வருடம் வரும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே சார், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.